ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்வீட் தான், அதிரசம். இது செய்கிறதுக்கு 3 டிப்ஸ் நான் கொடுக்குறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக வரும் அதிரசம். நீங்களும் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட சூப்பராக செய்யலாம். இந்த மாதிரி அழகாக அதிரசம் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 1.5 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை மாவரிசின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நிழலில் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அதில் அந்த ஈரப்பதம் இருக்கிறப்போ நீங்கள் எடுத்து அதை மிக்சியில் கம்மியாக அரைக்கிறதா இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கணும். அந்த ஈரப்பதம் இருக்கிறப்பே நீங்கள் அரைச்சிடணும். இந்த மாதிரி கோர்ஸாக 1-2 தரத்தரையாக இருக்கணும். அந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதுக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த 1 கிலோ வெல்லத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி இப்படி கொஞ்சம் கரைச்சிட்டு அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு நல்லா இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா அதை கரைச்சிருங்க. இந்த மாதிரி இப்போது நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம், இதுதான் அளவு. இப்போது நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி கட்டிலாம் கரைஞ்சதுக்கப்புறம் பாகு காய்ச்ச போகிறோம். அந்த பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி, இதை ரெடியாக வச்சுக்கணும் பக்கத்தில். இதில் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு 3 ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் போடுறேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எள்ளும் ஏலக்காவையும் குறைச்சிக்கோங்க. எள்ளு அங்கங்கே தெரியணும். நம்ம கலக்கிறப்போ எள்ளு அங்கங்கே தெரியணும். அதான் அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. பாகு காய்ச்சின உடனே அந்த பதம் வந்ததும் நம்ம சூடாக அதில் ஊற்றி கிண்டணும். அதனால் இதை பக்கத்தில் ரெடியாக இந்த மாதிரி ஒரு கட்டை இல்லைன்னா ஒரு பெரிய கரண்டி, நல்லா திடமான கரண்டியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். சிலருக்கு வெல்லத்தில் நுரையாக வரும். அந்த மாதிரி நுரை வந்தாலும் ஓகே தான். இது சில வெல்லம் இந்த மாதிரி நுரை வராது. அது வெல்லத்தை பொறுத்து தான் அது. இப்போது பக்கத்தில் ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி இப்போது இந்த பாகு நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறப்போ அந்த தண்ணியை அந்த தண்ணியில் அதை விட்டு பார்க்கணும். உங்களுக்கு ஓரளவு ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி தூக்கி ஊற்றுறப்போ ரெடி ஆகிருக்கும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தண்ணியில் விட்டு பாருங்கள். தண்ணியில் சொட்டு சொட்டாக விடுறப்போ அது கரையக்கூடாது. அப்படி கரைஞ்சிச்சின்னா இன்னும் நமக்கு வரலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி விடுறப்போ இந்த மாதிரி அது கரையாமல் இப்படி நின்றுச்சுன்னா அதுதான் அந்த பாகு. இப்போ இது பாகு பதம் வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோ அமுக்குனாலும் அந்த கரையவே இல்லை, பார்த்தீங்களா? இதுதான் அந்த பதம். இந்த மாதிரி சொட்டு சொட்டாக விடுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் விடுறப்போ கரைஞ்சி போயிடும். இது இந்த மாதிரி கரையாமல் இருக்கும். ரொம்பவும் விட்டுறக்கூடாது. நம்ம ரொம்ப விட்டுட்டா அதிரசம் ஹார்ட் ஆயிரும். கரையிறப்போ எடுத்துட்டிங்கன்னா அதிரசம் எண்ணெயில் போட்டதுமே தெரிஞ்சிரும். இந்த பதம் கரெக்டாக இருக்கணும். ஒரு சூட்லேயே ஊற்றி உடனேயே கிண்டிடணும். இப்போது இந்த மாதிரி பதத்தில் தான் மாவு வரணும். இப்போ 2 டிப் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கோர்ஸாக மாவு அரைக்கிறது, நெருன்னு இருக்கணும் மாவு, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அடுத்தது பாகு பதம். பாகு தண்ணி அளவாக ஊற்றணும். பாகு நான் சொன்ன மாதிரி ஊற்றினோடனே கரையக்கூடாது. இது 2 தான் மெயினாக இருக்கணும். இந்த மாதிரி மாவு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிப் 3வது நம்ம எப்படி எண்ணெயில் போட போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த மாதிரி நான் மாவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஹார்டாக இருந்தால் தான் நமக்கு தட்டுறதுக்கு வரும். இப்போ தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அது சும்மா தொட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி 2 விதமாக நம்ம இந்த மாவை தட்டலாம். ஒன்று கையிலையே பிடிச்சி உருண்டை பிடிச்சி தட்டலாம். இன்னொன்று இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் தட்டினா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து அதிரசம்னாலே கஷ்டம் வராது அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழகாக வரும். ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் கம்மியாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அளவு கூட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாவது வந்து நான் அந்த அதுலேயே தட்ட போகிறேன் பேப்பரில். இப்போது இந்த மாதிரி தட்டி வச்சுட்டோம். இதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். அதிரசம் போடுறதுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மேலே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வேகமாகவே அந்த வெல்லம் போட்டிருக்கனால கருப்பாயிரும். உள்ளே இருக்கிறது வந்து அவ்வளோவா வேகாது. அதனால் நம்ம ஸ்லோவாக தான் இதை வந்து போட்டு எடுக்க முடியும். அவ்வளோதாங்க. இதுதான் இந்த 3வது டிப். இந்த மிதமான சூடில் போட்டு எடுக்கிறது. உள்ளேயும் வெளியிலையும் கரெக்டாக வெந்திருக்கும், கரெக்டான கலர்லேயும் வரும். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா அருமையாக வரும் அதிரசம். நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக வேறு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.